குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு வரக்கூடிய மே 18ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரை ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒருக்கா தான் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். ஆனால் இதே கிரக சூழ்நிலைகளோடு அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ அந்த நிகழ்வு நம்மளுக்காக மே மாதத்தில் நடக்க இருக்கு. மே 18லிருந்து மே 31 வரைக்கும் ஒரு அற்புதமான சூழ்நிலை. ஸோ அதை சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை தாண்டி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார அமைப்புகளில் நம்மளை முன்னேற்றிக்க முடியும். உங்களுடைய மனதிற்கு, உங்களுடைய விருப்பத்திற்கு எவ்வளவு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த கால சூழ்நிலை ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணால் உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி கொள்ள முடியும். இது பொருளாதார முன்னேற்றத்துக்கு மட்டும் கிடையாது, பிரிந்த உறவுகளை சேர்க்கறதுக்கும் உண்டு. அதே போல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறதுக்கும் உண்டு. திருமணமாகாதவங்களுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு. முக்கியமாக அது பொருளாதாரத்துக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது இந்த 18ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சால் இந்த பொருளாதாரத்தை கைக்குள்ள வச்சுக்கலாம், டெவலப்மெண்ட், எக்கனாமிக்கலாக நல்ல க்ரோத், உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறதுக்கு உண்டான வழி கண்டிப்பாக இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்கும். இப்போ இதை செய்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக நீங்கள் க்ரோத்தை பார்க்க முடியும். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்ல போகிறேன். கூடவே மே மாதத்துக்கு உண்டான ராசி பலனையும் இதில் பார்த்துடலாம். ஏன்னா மே மாதம் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால அந்த ராசி பலனோடு அதையும் சொல்ல போகிறேன். மே மாதத்தில் இது மட்டும் கிடையாது, இன்னும் 2 அற்புதமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி. மே மாதம் 14ஆம் தேதி குரு ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு அது லாப குருவாக வந்து உட்காருது. 2வதாக ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி. ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி. அதே போல் கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றாரு. இப்போ ராகு கேதுக்கள் ராசிலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறது நன்மையா சார்னா அந்த அளவுக்கு ஒரு சுபமான ஒரு பலனை சொல்ல முடியாது. அப்படின்னாலும் குருவினுடைய பார்வையில் அந்த ராகு இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ராகுவினுடைய பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் அஷ்டம சனியினுடைய ஆதிக்கமும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிம்மத்திற்கு. அது ஏதாவது தொந்தரவு பண்ணுமானா, குரு 11ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் பெரிய தொந்தரவுகள் இல்லை. வீடு கொடுத்தவன் 11 இருக்கிறான். சனி நின்ன வீட்டுக்கு அதிபதி குரு, அவர் போய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீ அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அவர் உச்சந்தா ஆகிறார், பலம் இழக்கலை. அப்படிங்கும்போது அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை. 6 கூடியவர் 8ல் மறைகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ பாதிப்புகளை கம்மியாக செய்வார், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு. மேலும் சில கிரக பயிற்சிகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மே மாதம் 6ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு நல்ல விஷயம் சிம்ம ராசிக்கு. 2வதாக சூரியனுமே உங்கள் ராசிக்கு, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி 10ல் சூரியன் திக்பலம், ரொம்ப ரொம்ப பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதி. இதுவே போதுமானது உங்களுக்கு. அடுத்ததா சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மாத இறுதியில் தான் நடக்குது அந்த பயிற்சி. அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த சுக்கிரனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதத்துலையும். என்னங்கிறத தெளிவாக பார்ப்போம். மே மாதம் 23ஆம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய புதன் எகைன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுது. 2ஆம் அதிபதி 10ல், 11ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதும் ஒரு நன்மை தான். மேஷத்தில் இருந்தாலும் ரிஷபத்தில் இருந்தாலும் புதனுடைய நகர்வு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்க போகுது, இவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல மே மாதம் அப்படின்னு சொல்லும்போது உழைப்பாளிகள் தினம் இல்லையா? வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்களை சொல்லக்கூடியது அந்த உழைப்பாளர்களுக்கு உண்டான நாளை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக மே 1 வந்துடுது. அப்போ அந்த மே மாதம் 1ஆம் தேதி இருக்கிற கிரக நிலைகளையும் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சியிலும் மையப்படுத்தி தான் பார்க்குறோம். முதல்ல வேலைக்கு போகக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம்.
இந்த மாதம் 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருக்காரு. முதல் 18 நாட்களுக்கு அந்த சனி ராகுவை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்ம ராசிக்காரங்க வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஜீவனம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, வேலைக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிட்டு போங்க, வேலைக்கு போனால் தான் அந்த காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய முதல் 18 நாட்கள் வேலையில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. ஏன்னா இந்த சனி ராகுவை நோக்கி போகிறது, ராகு சனியை நோக்கி வர்றது அப்படிங்கிறது 18 வருடங்களாக மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு, அதுவும் மீனராசியில் நடக்குமான்னு கேட்டால் மீனராசியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்போது இந்த கிரக நிலை, இந்த கிரக அமைப்பு மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் முதல் 18 நாட்களுக்கு, மே மாதத்தில் அந்த முதல் 18 நாட்களுக்கு உங்களுக்கு அந்த சூழல் இருக்குது. 6ஆம் அதிபதி ராகுவை நோக்கி போகும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, வேலைக்காக வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது சுபமாக இருக்கும். அதே நேரத்தில் வேலைக்கு வெளிநாட்டில் அப்ளை பண்ணணும், குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போகணும், வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றபடி லோக்கல்லே இருந்துட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, உள்ளூரில் இருந்துட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக வேலை பளு அப்படிங்கிறது 1க்கு 2 மடங்கு இருக்கும். 12 மணி நேரம் இல்லை, 16 மணி நேரம், 18 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். இரவு பகல் பார்க்காம வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இயந்திரங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், மிஷினரிஸில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்பாராத நேரத்தில் சின்ன விபத்துகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ முதல் 18 நாட்களுக்கு அப்படி, அதன் பின்பு அந்த ராகுகேது பயிற்சிக்கு பின்பு உங்களுக்கு அந்த வேலையில் தான் அழுத்தம் இருக்குமான்னு கேட்டால் அப்பவும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. ஒர்க்லோடு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க்லோடு இருக்கும், மேனேஜபிள். ஆனால் முதல் 18 நாட்கள் உங்களால் சமாளிக்கவே முடியாது. யாரா 2 பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அந்த வேலை தீராது. ஆனால் ஒத்தையால் செய்ய சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு மன உளைச்சல் மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ வேலையில் கவனமாக இருங்க, வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதே நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறீங்க, ஃபாரினில் இருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளி மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நோ ஒரிஸ், இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. உள்ளூர் வாசிகளுக்கு மட்டுமே, உள்ளூர்லேயே வேலை செஞ்சுட்டு உள்ளூர்லேயே ஜீவனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்க. அதுவும் உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். சனியோ ராகுவோ தசாபுத்தியில் சம்மந்தப்பட்டதுன்னா ரொம்ப ரொம்ப கவனம். அப்படி சம்மந்தப்படலை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வேலை அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, வேலைக்கு போகிறது தான் அப்படி இருக்குது. சுயதொழிலாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டா, ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படிங்கிறத சுயதொழிலை சொல்லக்கூடிய கிரகம். அவர் போய் 8ல் இருக்கிறாரு, ஆனால் உச்சமாக இருக்கிறார். இப்போது இங்கே என்னென்னா, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்குமே கொஞ்சம் அப்படியே டவுனாக தான் இருக்கும். ஆட்காரர் வருவாங்க, வியாபாரம் ஆகாது, பிஸ்னஸ் நடக்காது, சொல்லுவாங்க, பேசுவாங்க, பிடிப்பாங்க, அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இவ்வளோ பெரிய லாபத்தை பார்த்துடலாம், அதை பண்ணலாம், ரொம்ப வாய் வார்த்தைகள் பேசுவாங்க, ஆசைகளை காட்டுவாங்க. ஆனால் அது செயலாக மாறி நடக்குமான்னு கேட்டால் நடந்தவாடு இல்லை அப்படிங்கிறது தான். முதல் 18 நாட்கள் இந்த மாதம் முழுக்கவே அது நடந்த மாதிரி இல்லை. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்காமல், அதாவது வேலையில் புதுசாக ஏதாவது மாற்றம் செய்ய போகிறோம் அப்படி இப்படிங்கிற அந்த விஷயங்களுக்குள்ளே உள்ளே இறங்காமல், ஏஸ் இட் இஸ் என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லது. புது மாற்றங்களை எதுவும் செய்ய வேண்டாம். புது மாற்றங்களை செய்யறங்கிற பேர் வழியில் தேவையில்லாத விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டு அதிகமாக ஆசைப்பட்டு ஆல்ரெடி இருக்கிற தொழிலையும் கொஞ்சம் டவுன்கிரேடு கொண்டு போயிடுவோம். இப்போ புது மாற்றங்களை செய்யாமல் ஏஸ் இட் இஸ் என்ன நடக்குதோ ஏற்றுக்குங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க, மூவ் ஆன் பண்ணி போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பில்லை, வேலையும் சரி சுயதொழிலும் சரி. ஆனால் சுயதொழில் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. இப்போது இந்த கடினமான காலகட்டங்களை கடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும். உடல்நல தொந்தரவுகளோட கண்டம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு. ஸோ அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, ஓகே. சரி, திருமண வாழ்க்கையாவது எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்குள்ளேயாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? வேலை தொழில் சரி, அதை டென்ஷன் இருக்க தான் செய்யும். என்ன பண்ண, திருமண வாழ்க்கையாவது நல்லா இருக்குமான்னு கேட்டால் பாருங்கள், 7ஆம் அதிபதி தான் திருமணம் களத்திர கார கிரகம். 7ஆம் அதிபதி தான் திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு கிரகம். அவர் முதல் 18 நாட்களுக்கு ராகு கூட பயணிக்கிறார். அப்போது உங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது.
மூன்றாவது நபர் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குவார். அப்போது அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அது இது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டு மற்றவங்க உங்கள் காதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி தவறான கருத்துக்களை செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த செவிவதி செய்தியாவோ இல்லை எங்கள் ரெக்கார்டே இருக்குதுன்னு காட்டினாலுமே அதை உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட வெளிப்படுத்தாமல் நீங்கள் உங்கள் துணையை எப்படி பார்க்குறீங்களோ அதே கண்ணோட்டத்தோட கடந்து செல்றது அப்படிங்கிறது நல்லது. சப்போஸ் மூன்றாவது மனிதனுடைய பேரை அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக கேட்டுட்டு துணைகிட்ட ஏதாவது அது இதுன்னு பேசுனீங்க, ஒரு சந்தேக பார்வையில் ஒரு வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா கட்டாயமாக பெரிய பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் தருவதற்கு அது தயாராகிவிடும் அப்படிங்கிற சொல்லும். முதல் 18 நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலைகளை செய்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர நம்மளுக்கு நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அவ்வளோதான். 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு. அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்களோட சம்பாத்தியம் என்ன, அவங்களோட சேவிங்ஸ் என்ன, மற்ற விஷயங்களெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது அந்த 18க்கு மேலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். ஏன்னா நம்ம வேலையை பார்க்குறக்கே நம்ம டைம் சரியாக இருக்கும். எப்படி போய் அவங்கள கவனிக்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்டு அது முடியாது. 18ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருங்க போதும். தேவையில்லாத வாக்கை கொடுத்து மாட்டிக்காதீங்க. சந்தோஷத்துலையாட்டும் துக்கத்துலையாட்டும் நான் அதை பண்ணுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை துணையும் யாருக்கும் வாக்கு கொடுக்காம பார்த்துக்குங்க. மாதிரி கொஞ்சம் டைம் கொஞ்சம் இதாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நான் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கமிட் பண்ணிடாத எந்த விஷயத்துலையும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லி வச்சுடுங்க. ஸோ அது நம்ம ஒரு சேஃபர் சூனில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்காக முன்னாடியே அந்த வேலையை செஞ்சிடணும். ஓகே, சரி. வேலை, தொழில், கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. உடல் ஆரோக்கியமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் 4ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் மறையுது. 4ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் மறையுது. ஆனால் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு பாதகாதிபதியாகி 12ல் மறைகிறதும் 4ஆம் இடத்திற்கு முதல் 14 நாட்கள் குருவினுடைய பார்வை இருக்கிறதும் ஓரளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலையாக செய்வாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் 4ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கிறதுனால உடம்பு நல்லாவே இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது, நம்ம அன்ஃபிட்டாக இருக்கோம், ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்குது. ஸோ அந்த தேவையற்ற மனநிலைமையிலேருந்து வெளியே வந்தால் தான் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்போது இது உடம்புல பிரச்சனையாக இருக்கான்னு கேட்டால் உடம்புல இல்லை, மனசில் தான் இருக்குது. அந்த மனசு தெளிய வைக்கிறது அப்படிங்கிறது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். ஆள் மனசை தெளிய வைக்கக்கூடிய வேலையை அந்த குரு பண்ணும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் இருந்து வந்த எல்லா விதமான தடைகளும் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், பலவிதமான சிக்கல்கள் உங்களுக்கு ஒரு நேர்கோட்டுக்கு வரும். அந்த சிக்கல்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உயர்கல்வியாகட்டும் மேற்கல்வியாகட்டும் நல்லபடியாகவே இருக்கும். ஆனால் அந்த கரெக்டாக அந்த இன்டர்மீடியட் இருப்பாங்க இல்லையா, +2 முடிச்சுட்டு காலேஜ், அந்த ஃபஸ்ட்டு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 10th +2 அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது இல்லையே. அப்போது உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஆனால் அதில் ஒரு வகை கொண்டு போய் உங்களை சேர்த்து விடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது. அப்போது அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் தெளிவான மனநிலைமை இருக்காது. இப்போது ஆல்ரெடி படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிற மற்ற ஃபீல்டெல்லாம் பற்றி ஃபீல்டு நாலேஜ் இருக்கக்கூடிய, ஸ்டடீஸில் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கரெக்டான கைடன்ஸ் கேட்டு அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதலின்படி நீங்கள் உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மச் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். படிப்புக்கான சுய முடிவுகளை இந்த காலகட்டம் தவிர்த்துக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த நபர் உங்களுக்காக காத்திருக்கார். அவர் கண்டிப்பாக வருவார். அவர் சொல்கிறபடி கேளுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகே, குடும்ப பெண்மணிகளுக்கு அதாவது இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லத்தரசிகளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ராசி அதிபதி உச்சம், அதுக்கப்புறம் மறுபடியும் பயிற்சியாகி மே மாதம் 14ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கேயும் திக்பலம்.
அப்படிங்கும்போது இல்லத்தரசியாக இருந்தாலும் நீங்கள் ஆண் மகனாக இருந்தாலும் இத்தனை நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சேஃபர் ஜோன், ஒரு நல்ல விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ, ஒரு தீமை நடந்தால் கூட அதை எப்படி சாதகமாக நன்மையை மாற்றிக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் சாதகம் மாற்றிக்கணும். உங்களுடைய காரியங்கள் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லபடியாக நடந்துடும். ஏன்னா கணவன் மனைவி உறவு, வேலை, தொழில் இதில் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுடைய காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழி? பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருப்பீங்க, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுவீங்க, சரியான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்துவீங்க. தொட்டதில் காரியம் வெற்றி அடையதோ இல்லையோ தோல்வியை தழுவாமல் இருக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லலாம். கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு உங்களுடைய காரியங்கள் வந்தே தீரும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. அதை நம்ம கவனித்து பார்க்கணும். ஓகே, உடல் ஆரோக்கியம், காதல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே காதல் அமைப்புகளும் குழந்தை பேருக்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது. ஸோ அதை நம்ம கவனிச்சுக்கணும். சரியா? இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக, பொது மக்களுக்காக, நண்பர்களுக்காக இலவசமாக ஜோதிட வகுப்பு எடுக்கலான்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. நிறைய நண்பர்கள் கேட்டதுக்கு நாங்கள் இலவச வகுப்பு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஜோதிடம்னா என்ன, கிரகங்கள்னா என்ன, பாவம்னா என்ன, நட்சத்திரங்கள் என்ன, திதி, யோக, கரணம், இதை பற்றி எல்லா விவரங்களையும், அடிப்படை விவரங்களை இலவசமாக சொல்லித்தர்ற முன் வந்திருக்கோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 18/5/2025 31/5/2025 வரைக்கும் ஒரு கோல்டன் பீரியட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 38 காசு, ₹1 காயின், 38 39ன்னு கூட எடுத்துக்கலாம். 38 ஓகே, 31 அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு போகணும். சிம்மம், நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள முருகன் ஆலயங்கள். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்க, பழனி திரு ஆவினன்குடி அங்கே பக்கத்துலேயே குளம் இருக்குது. அங்கே திரு ஆவினன்குடி முதல் படை வீடு. ஸோ அங்கே போகணும். அங்கே போயிட்டு அந்த 39 ₹1 காயினை சாமிகிட்ட வச்சிடணும். 2 நல்லெண்ணெய் தீபம் போடணும். கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுத்துருங்க முருகப்பெருமானுக்கு. கொடுத்துட்டு சாமிக்கிட்ட கருவறையில் அந்த காசை எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜை செய்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காயினோட சேர்த்து வெட்டிவேறு, ஜவ்வாது பொடி, 3வதா வசம்பு, இது 3ஐயும் அந்த காயினோட வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி எங்கே பணம் வைக்கிறீங்களோ, எங்கே நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மஞ்சள் முடிச்ச கொண்டு போய் வச்சுடுங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 3 வருஷத்தில் உங்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலையில் முன்னேற்றம் அடைகிறத உங்களால் உணர முடியும். 100% இது நடக்கும். மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.